பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்த இடங்களில் விசாரணைகள் நடத்தப்படும் நிலையில் அவர் நேற்று கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி தான் தலைமறைவாகியிருந்த அளுத்கம, தொடந்துவ மற்றும் மித்தனி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் கிளிநொச்சியில் மறைந்திருந்த இடத்திற்கு நேற்று அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். அத்துடன் ஹெஹல் பத்திர பத்மேயின் ஆலோசனைக்கு அமைய இஷாராவின் தோற்றத்தை ஒத்த யுவதி ஒருவரை தேடும் பணியின் போது ஜெஃப்னா சுரேஷ் என்பவரை தக்ஷி என்ற யுவதி சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தக்ஷிக்கு சிங்கள மொழி தெரியாத நிலையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி தக்ஷி எதுவுமே அறியாமல் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இஷாரா செவ்வந்தி வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மத்துகம வெளிப்பெண்ண பகுதியில் அவருக்கு தங்குமிடம் வழங்கிய காவல்துறை அதிகாரி மற்றும் அவரது மனைவியின் தாயார் உட்பட 4 சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். அதிகாரியின் மனைவியின் தாயார் நேற்று சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். பின்னர் அவர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மேலதிக நீதவான் கே நாணயக்கார உத்தரவிட்டார். இதேவேளை நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு பெஹலியகுட குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தினேஷ்குமார் எனப்படும் ஹம்பகா பாபாவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி கட்டான மகாபாகே பகுதியில் உள்ள கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள 18வது மைல்கல் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தோட்டாக்கள் ஹெஹல் பத்திர பத்மேவினால் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.